தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அடடா, இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. அப்படி என்ன விஷயம்? அந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறீங்களா? சந்திராவுக்கு தாங்க. ரோகிணி கர்ப்பமாக இருக்க விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் சந்திராவுக்கே அந்த விஷயம் தெரிய வந்துடுச்சு. அது எப்படி தெரிஞ்சது அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். இன்னொரு பக்கம் கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மகேஷையும் இடம் மாற்றிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திக், ரேவதி இவங்க 2 பேரையும் ஜானகி வீட்டில் சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. ரேவதியும் ஓகே சொல்லியாச்சு. ரேவதியே ஓகே சொன்னதுக்கப்புறம் மாப்பிள்ளை நீங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும்னு ஜானகி ஒரு பக்கம் சொல்ல, எனது மாப்பிள்ளையான்னு இங்கே ரேவதி ஒரு பக்கம் ஷாக்காக, இல்லைம்மா நீ என்னை பொண்ணு மாதிரி நினச்சிக்கோங்கன்னு சொன்னேன், அதனால தாம்மா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் நானும் உங்களுக்கு ஒரு பொண்ணு தான் சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் ரோகிணியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி சந்திராவும் போகிறாங்க. ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போன இடத்துல சந்திரா தன்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத மயில் வாகனம் தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை ஹாஸ்பிட்டல்லேருந்து விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. சந்திராவும் தான் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அங்கே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இவரை பார்த்தீங்களான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் அங்கே யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மகேஷை இடம் மாற்றுறாரு. காரணம் மாயா போட்டிருக்க மனு. அந்த மனுனால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா சேஃபாக இருக்காது. நாங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலில் செட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு செட் பண்ணி கொடுங்கன்னு டாக்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டதுனால டாக்டரும் பார்த்திங்கன்னா அதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கார்த்திக், மயில் வாகனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து மகேஷை ஒரு வீட்டில் இடம் மாற்றுறாங்க. ஹாஸ்பிட்டல் செட்டிங்கை அந்த இடத்துல போடுறாங்க. மகேஷ் இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார். அதே சமயம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு மயில் வாகனம் சொல்லும்போது இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பிரச்சனை முடியலைன்னு அப்போ தான் நவீனுக்கும் துர்காவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த மயில் வாகனத்துக்கிட்ட சொல்ல, என்னப்பா மனுஷனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம், ஆனால் வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி எத்தனை பிரச்சனையை சமாளிக்கிறது, பிரச்சனையால் வந்துட்டு இருக்குன்னு அவரும் ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்க, எப்படியோ நவீன் துர்கா இவங்க 2 பேரையும் கண்டிப்பாக ஒன்று சேர்த்து வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊர்க்காரங்க மொத்தமாக கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அடடா, இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. சாமுண்டீஸ்வரியை ஊர் தலைவர் பதவிக்கு, அதாவது பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு நிற்க சொல்ல தான் வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் சாமுண்டீஸ்வரி யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக நின்றுருக்காங்க. இப்போது சாமுண்டீஸ்வரியை நிற்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி பொண்ணோட கல்யாணம்லாம் இருக்குது, இதில் தலைவர் பதவியெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் எப்படி நடக்குமோ அதே மாதிரி நடக்கட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த உடனே சந்திரா சிவனாண்டி கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்மளுக்கு அருமையான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நீங்கள் பஞ்சாயத்து தலைவருக்கு நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்கிறது, பஞ்சாயத்து தலைவராக நிற்கிறதுக்கு பணம் அவசியம், ஏன்னா அதை ஏல முறைப்படி தான் எடுப்பாங்க, அதில் ஏலத்தில் கலந்துக்கிறணும் அப்படின்னாவே பணம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்லும்போது, பணத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம அந்த தலைவர் பதவியில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் பதவிக்கு பஞ்சாயத்து தலைவராக இங்கே சிவனாண்டியை நிற்க சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே செங்கசூளையிலேருந்து அந்த மாதம் வந்திருக்க வருமானத்தை எடுத்துகிட்டு இங்கே மேனேஜர் வீட்டுக்கு வராங்க. 50 லட்சம் ரூபா பணம். அந்த பேக்கை சாமுண்டீஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த பேக்கை கொண்டு போய் பீரோவில் வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வைக்கிறத சந்திரா ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தை நல்லபடியாக செக்கச்செவேன்னு பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் குங்குமப்பூ வாங்கிட்டு ரோகிணிக்கு பால் காய வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை இங்கே சந்திரா நோட் பண்ணுறாங்க. ஒருவேளை நாம் சந்தேகப்படுறபடி ரோகிணி கர்ப்பமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணும், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிளானை போடுறாங்க. இங்கே தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லி பப்பாளி பழத்தை வெட்டிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ரோகிணிக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ரோகிணி நீயும் எடுத்து சாப்பிடுன்னு சொல்ல ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அதை புரிஞ்சுக்கிட்ட ரேவதி, ஆமாம் அக்காவுக்கு பப்பாளி பழம்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தட்டை எடுக்கிற மாதிரி எடுத்து கீழே போட்டுடுறாங்க. ஸோ அப்போ தவறி கீழே விழுது, மொத்த பழமும் கீழே கொட்டுது. இதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் ரோகிணி எஸ்கேப் ஆகுறாங்க. இதை பார்த்த சந்திரா, ஒருவேளை ரேவதி இதை தெரிஞ்சு தான் பண்ணாலா இல்லை தெரியாமல் பண்ணாலா அப்படின்ற சந்தேகம் சந்திராவுக்கு இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் சந்திரா சாமுண்டி அங்கே பீரோவில் வச்சுருந்தா 50 லட்சம் ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அதை இங்கே ரேவதி பார்க்குறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோட் அப்படின்றது ரோகிணி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற சந்தேகம் சந்திராவுக்கு வந்தாச்சு. இன்னொரு பக்கம் நவீன் துர்காவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற விஷயம் மயில் வாகனத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது தெரிஞ்சாலும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஹெல்ப் தான் பண்ணுவார், எதுவும் செய்ய மாட்டார். ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.